ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மை கீஸ் ப்ரோ ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து மை டிவைசஸ் போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மார்ட் ஏரியல் க்ளோனிங் கிட் அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம காப்பி கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் இன்சர்ட் கீ ஃபிக்ஸ் பண்ண சொல்லுவோம். ஸோ கீ வந்து ஃபஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கீ ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ கீ வந்து ரீட் ஆகும். ஐயோ, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஐடி 49(1)C இது வந்து ஐடி 49 ஸ்னூப் நம்ம வைக்க சொல்லுது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்னூப், ஸோ நம்மளோட ஸ்னூப்பு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓபிடி போர்ட்டில் வந்து இந்த ஓபிடி மாட்டணும். 49(1)Cங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அதாவது 47 ஐடி 47ஓடது. ஸோ நீங்கள் ஓபிடி மாட்டோமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட் லைட் எரியும். ஸோ ரெட் லைட் வச்சதுமே இங்கே ஓடிபி 49(1)C கிளிக் பண்ணிங்கன்னா கீ ரீட் ஆகுது. இப்போ நோ டேட்டாஸ்னு காமிங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா பேக் வந்துட்டு இல்லை ஓபிடி சீரியல் போயிட்டு இப்போ ஓபிடி வந்து நம்ம டிவைஸில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணல. ஸோ வந்து இப்போ ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஓபிடி 47 ஓடுது. கிளிக் பண்ணதுமே ஓபிடியோட சீரியல் நம்பர் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓபிடி வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து 49(1)Cங்கிறது வந்து ஐடி 47. ஸோ இப்போ வந்து நம்ம அதை கிளிக் பண்ணோம்னா கனெக்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓபிடி வந்து கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டார்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஸ்டார்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து கரெக்டாக இப்போ இக்னிஷன் ஆன் பண்ண சொல்லுது. ஸோ கீ வந்து இக்னிஷனில் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இக்னிஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப இதில் வந்து இக்னிஷன் இஸ் ஆன். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல்ஸ் ரீட் ஆகும். ஸோ வந்து ப்ராசஸிங் ஐட்டம்ஸ் 0/2048 ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 2ன்னு இதாகிட்டே இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அந்த அன்டில் எந்த ஃபைலில் உங்களுக்கு ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் வந்து ஸோ ஒவ்வொன்றா ஃபைல் கிராக் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அந்த ஃபைல் வந்து எதில் கரெக்டாக நம்மளுக்கு இதாகுதோ இது இப்போ காப்பி பண்ணுற ஃபைல் வருதோ ஸோ அப்போ வந்து சக்ஸஸ் ஆயிரும். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு ஓபிடி வந்து ரீட் ஆகிடுச்சு. ஸோ வந்து இப்போ நம்ம ஓகே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வந்து இப்போ ஓப்பன் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து திரும்ப க்ளோனிங் கிட் வெயிட் பண்ணுங்கள். கிட் வந்து கனெக்ட் ஆகும். இப்போ ஒரிஜினல் கீ இன்சர்ட் பண்ண சொல்லுது. ஆஃப் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓபிடி வந்து க்ரீட் ஆகி முடிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் லைட் வந்துடும். ரெட் லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம மாட்டும் போதே வந்துடும். ப்ளூ லைட் வந்து நம்மளுக்கு ப்ராசஸிங் ஆகும்போது க்ரீன் லைட் வந்து நம்ம ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் க்ரீன் லைட் தெரியும். ஸோ இப்போ கீ ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிப்பு ஸோ GTI ப்ரோ ஆர் GTI அல்ட்ரா ஆர் UTX-X இது மூணில் ஏதாவது ஒரு சிப் வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். ஏன்னா ஓகே கொடுத்துட்டேன். சிப் வந்து கரெக்டாக நம்ம இந்த பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணும். வெயிட் பண்ணுங்கள். லாஸ்ட் ஸ்டெப்லேயே வைக்கணும். பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கீ வந்து ரீட் ஆகிட்டுருக்கு.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்னூப்பு இல்லைனா ஓபிடி கேட்டிருக்கு. நம்ம ஓபிடியில் ஆல்ரெடி வந்து நம்ம ப்ரொஃபைலை வந்து கேப்சர் பண்ணிட்டோம். ஸோ அது வந்து நம்ம இதில் ஓபிடி ஸ்னூப் ஐடி 49 ஐசி, அதாவது ஐடி 49 அதை கிளிக் பண்ண போதும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஒரிஜினல் கீ ரீட் ஆகுது. ஒரிஜினல் கீ இன்சர்ட் பண்ண சொல்லுது. ஒரிஜினல் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ வந்து GTA ஆர் ட்ரான்ஸ்பாண்டர் வைக்க சொல்லுது. ஸோ இப்போ நம்ம ஒரிஜினல் கீயை எடுத்து சைடில் வச்சுட்டேன். ட்ரான்ஸ்பாண்டர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து GTA அல்ட்ரா ட்ரான்ஸ்பாண்டர் எடுத்துருக்கோம். ஸோ ஓகே கிளிக் பண்ணிட்டு நம்ம ட்ரான்ஸ்பாண்டர் வந்து இந்த பொசிஷனில் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும். ஆல்ரெடி பிடிச்சிக்கணும் அப்படியே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நியூ கீ வந்து ரைட் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம கீ வந்து காப்பி பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வண்டி பண்ணியிருக்கோம்னா டேரியல் ஓபிடி ஐடி 47ஓட ஸ்மார்ட் ஏரியல் ஓபிடி. ஸோ இது ரெண்டும் யூஸ் பண்ணி நம்ம வந்து